ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவளுடைய பிளான் எல்லாத்தையும் பக்காவாக போட்டு முடிச்சிட்டா. இதுக்கு மேலே நமக்கு எந்த வேலையும் இல்லை, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லாட்டி நம்ம போய் பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நம்ம காப்பாற்றி வச்சுருந்தேன் நம்ம கம்பெனி சொத்து பத்து எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அதனால் இப்போதைக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நீந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்ததே பெரிய ட்விஸ்ட்டு. அப்படி என்ன பெரிய ட்விஸ்ட்டு நினச்சிதுன்னு பார்க்குறீங்க. இந்த இவர் இருக்கார் இல்லையா, கதிரேசன், அவர் இருந்துக்கிட்டு என் பேத்தியை பார்த்துக்கிறது இவன் சுத்தமாக தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அந்த கம்ப்ளைண்ட் வந்து கோர்ட்டுக்கு எப்போ வருதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்காந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, இவங்கள உட்கார வச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே விசாரிக்கிறாங்க அந்த கதிரேசனை. என்னால் மட்டும்தான் என் பேத்தியை பார்த்துக்க முடியும், ஏன்னா அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. அவன் அப்பா இருக்கானே விஜய், அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கான். அதனால் என் பேத்தி இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக ஊர் சுற்றுறாங்க, அங்கே போகிறாங்க இங்கே வராங்க. ஆனால் என் பேத்தி என்னன்னு கூட கண்டுக்கிறதுல இப்படி ஒரு கேவலமான நிலைமை அவளுக்கு தேவையா? கண்டிப்பாக வேணாம் சார், கண்டிப்பாக வேணாம். எப்படியாச்சும் என் பேத்தியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். என் பேத்தியை வந்து நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும், அதுதான் என் பொண்ணுக்கு நான் செய்கிற கடைசி மரியாதை. ஏன்னா அவளை எவ்வளோ அழகாக ஆசையாக வளர்த்தோம் தெரியுமா? அவள் பூ மாதிரி இருக்க கால் தரையில் கூட படாத அளவுக்கு அவளை மெத்த மேலேயே வச்சு வளர்த்தேன். ஆனால் கடைசியில் அவன் சுடுகாட்டில் கொண்டு போய் என் பொண்ணை எரிச்சிட்டான். அதுக்கு காரணமான அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 பயங்கரமாக பொய்யா பேசிகிட்டு இந்த கதிரேசர். அதனால் கோபமான ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் ஒருத்தர் மேலே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆதாரமும் இல்லாமல் பொய்ப்பழி போட முடியாது. அது உண்மையாகவே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சாட்சி வேணுமே அப்படின்னதும் கண்டிப்பாக சாட்சி வந்து கோர்ட்டுக்கு வரும். நீங்கள் நம்பினாலும் கண்டிப்பாக சாட்சி வரதான் போகுது. ஆனால் இப்போவே அந்த சாட்சி யாருன்னு சொல்லிட்டா அவங்க மனசை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால தான் இப்போதைக்கு சொல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த விஜய்க்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலைன்னா போலீஸ் ஜீப் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கும், உங்களை வந்து கைது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடி வராரு நம்ம விஜய். ஒருவேளை மல்லி தான் நம்மளை டைவர்ஸ் பண்ணுறா இல்லையா, அதை பற்றி பேசுறதுக்காக வர சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் யோசனை. ஆனாலும் எதுவுமே அவருக்கு பிடிப்படலை. அதனால் அவர் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கார், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா இந்த கதிரேசன் உட்காந்துட்ருக்காரு. என்னடா இது, இந்த கிழவனுக்கெல்லாம் மரியாதை, இவனை உட்கார வச்சு எனக்கு பெரிய கலெக்டர் மாதிரி இவனுக்கு மாலை மரியாதைலாம் கொடுக்குற மாதிரியே சீனா போட்டுன்னு உட்காந்துட்ருக்கான். சரி, இவன் எங்கேயாச்சும் இருந்து போகிறான், நமக்கு என்ன போனது, போலீஸ் எதுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் அங்கே போகிறாரு. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, நில்றா, யாரா அவனை உட்கார சொன்னது, இங்கே கேள்வி கேட்குறோம், பாட்டு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல, நான் என்ன பண்ணேன், எதுக்காக என்னை இப்படி கடிஞ்சு போடுறீங்க அப்படின்னு. நாங்கள் உன்னை கடிஞ்சும் இல்லை எரிஞ்சும் இல்லை, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதிலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, என்ன சார் கேளுங்க அப்படின்னு. நீ தான் இந்த எல்லா இது பிரச்சனைக்கும் காரணம். ஏன்னா அந்த ரேணுகாவை கொலை பண்ணி அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்தது, குழந்தைய பத்திரமா பார்த்துக்காம தொலைச்சது, அந்த குழந்தைய சித்திரவதை பண்ணுறது, இன்னொரு கல்யாணம் நீ பண்ணதுன்னு சொல்லிட்டு உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அதுக்கெல்லாம் உனக்கு மட்டும் ஒரு இது போலீஸ் ஸ்டேஷனில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 20 வருஷம் வரும். அதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. யார் சார் சொன்னது? வெண்பா என் கூட சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லிட்டு வெண்பாவை நான் குடும்பத்துறேன்னு சொல்லிட்டு வேணும் வெண்பாவையே கூப்பிட்டு விசாரிங்க. வெண்பா என் கூட சந்தோஷமாக இருக்கா, நான் இல்லாத ஒரு நிமிஷத்தை கூட அவர் நினச்சி கூட பார்க்க மாட்டா. அப்படிப்பட்ட குழந்தைய போய் என் கூட இருக்கிறதுக்கு முடியாதுன்றான்னு சொல்கிறீங்கன்னா எனக்கு சிரிப்பாக தான் வருது. வேறு என்ன சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அந்த குழந்தையோட தாத்தா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ அவருக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? அவர் வந்து எங்கள் கூட கூப்பிட்டு போகிறோம், இவங்க கூட இருந்தால் சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நாங்கள் விசாரிக்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸர் அமைச்சோம். அவங்கள எப்படி நீங்கள் வந்து மடைக்கினீங்களோ தெரியல. அவங்க வந்துக்கிட்டு பாசிட்டிவான இது தான் கொடுத்தாங்க ரிவ்யூவு. ஆனாலும் என்ன பண்ணுறது, அந்த ரிப்போர்ட் வந்து போதாது. இவர் வந்து பொய்ன்னு சொல்லி அதுக்கு அப்ஜெக்ஷன் வாங்கியிருக்காரு. கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஹியரிங் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வெண்பாவை பிரிஞ்சு இருக்க தான் வேண்டி வரும். ஏன்னா வெண்பா வந்து உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. இதுவும் இல்லாமல் எங்கள் தாத்தா கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்னு வேறு சொல்லியிருக்கா. இதை வச்செல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து நல்லபடியாக அவளை பார்த்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இதை விசாரணை பண்ணதில் அவர்கிட்ட தான் ஒப்படைக்கிறது தர்மம் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அப்படிங்கிறதும், சார் நீங்கள் சொல்கிற எதுவுமே உண்மை கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, வேணா இந்த ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை காட்டுறாரு. அதில் எல்லாமே பக்காவாக இருக்குது. விஜய் இல்லாத வெண்பா இல்லை, வெண்பா இல்லாத விஜய் இல்லை. இவங்க 2 பேரும் இல்லாத வாழ்க்கையை இவங்க 2 பேரும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறப்ப இவங்களுக்கு போய் எதுக்காக இப்படியெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை பிரச்சனையை ஓரளவுக்கிறதே இந்த கதிரேசன் தான். அதனால் அவரை வேணால் முதல்ல உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.